இந்த மாஸ்டர் இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருப்பாரு. ஆனா அவர் கிளாஸ்ல படிக்கிற பசங்க மட்டும் எல்லாத்துக்கூடவும் சண்டை போட்டுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. அப்பதான் பக்கத்து கிளாஸ்ல படிக்கிற பணக்கார பசங்களோட கேன்டீன்ல பெரிய பிரச்சனையாகி மேட்ரு பிரின்சிபல் வரைக்கும் போயிருது. பிரின்சிபலும் அவனுங்க பணக்கார பசங்களா இருக்கிறதுனால நம்ம பசங்களை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. ஆனா அங்க புதுசா வேலை பார்க்க வந்த மாஸ்டர் தான் பிரின்சிபல்கிட்ட ரொம்பவே கேட்டுக்கிட்டு நம்ம பசங்களையும் காப்பாத்துறாரு. இருந்தாலும் பிரின்சிபல் நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் லெட்டர் எழுதி கொடுக்காம ஸ்கூலை விட்டே போயிடுறான். அப்புறமா மாஸ்டரும் இந்த பசங்க மட்டும் ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்கன்னு அவங்களோட பேக் லைஃப் ஸ்டோரி எல்லாம் எடுத்து பார்க்கறாரு. அப்பதான் அவருக்கு இந்த பையன் சின்ன வயசுல இருந்தே நல்லா பாட்டு பாடிட்டு இருந்திருக்கான். ஆனா அவன் கருப்பா இருக்கிறதுனாலயே எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அடுத்து இந்த பொண்ணு சின்ன வயசுல அவங்க அப்பா கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. ஆனா அவளுக்கு ஒரு தம்பி பிறக்கவும் அவங்க அப்பாவோட கவனம் முழுக்க முழுக்க தம்பி மேல போயிடவும் இவளும் பையனை தான் அப்பாவுக்கு பிடிக்கும்னு முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு பையன் போலவே நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பா. இப்படி ஒருத்தர் லைஃப்லயும் நடந்ததை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாஸ்டரா இல்லாம ஒரு நல்ல அண்ணனா அவங்களோட வாழ்க்கையை எப்படி சேஞ்ச் பண்ணாருங்கிற வீடியோ வேணும்னா இந்த இடத்துல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.